நேற்று ஈரானில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் அங்கிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருந்தது. அதேபோல இன்று இந்திய மக்கள் ஈரானை விட்டு வெளியேற வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தப் போகிறதா? ஈரானில் என்ன நடக்கிறது பார்க்கலாம். ஈரானில் பொருளாதார மற்றும் விலைவாசி உயர்வுக்கு எதிராக கடந்த டிசம்பர் மாத இறுதியில் தொடங்கிய போராட்டம் 2 வாரங்களை கடந்தும் நீடித்து வருகிறது. ஈரானின் உச்சபட்ச தலைவர் காமேனி ஆட்சி மற்றும் ஊழலுக்கு எதிரான போராட்டமாக வெடித்துள்ளது. இந்த போராட்டத்தில் அமெரிக்கா தலையீடு இருப்பதாக குற்றஞ்சாட்டு வரும் காமேனி அதற்கு எதிராக ஒருபோதும் தான் பின்வாங்க போவதில்லை என சூளுரைத்துள்ளார். மறுபக்கம் மக்கள் போராட்டத்தை உற்று நோக்குவதாக தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் விரைவில் நல்ல முடிவு வரும் என எச்சரித்திருந்தார். இந்த நிலையில் ஈரான் மீது விரைவில் மிகப்பெரிய அளவில் தாக்குதலை அமெரிக்கா நடத்த உள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த தாக்குதல் ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கான செயல் திட்டங்களை அந்நாட்டு ராணுவத்தின் மூலம் ட்ரம்ப் வகுத்து வருவதாக தகவல் வெளியானது. இப்படி பதற்றமான சூழலுக்கு மத்தியில் ஈரானில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் அங்கிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று அறிவுறுத்தியிருந்தது. அதேபோல இந்தியர்கள் உடனடியாக ஈரானை விட்டு வெளியேற வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில் ஈரானில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அப்படி வெளியேற முடியாதவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இந்தியாவின் திடீர் அறிவிப்பால் மக்கள் மத்தியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மறுபக்கம் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்த தயாராகி வருகிறதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது.